மனைவி வசியம், தொழில் வசியம், தகாத உறவை பிரித்தல், தனவசிய குடுவைமை மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும். நம்பர் 1 ராசி மேசராசி. மேசராசியில சூரிய பகவான் பலமா இருக்காரு சித்திரை மாசத்துல. அப்ப 2025 26க்குள்ள அரசியல்ல யாரு பிரவேசம் ஆகணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த மாசம் யோகமான ஒரு மாசம். ஏப்ரல் மாசம் படிக்கிற குழந்தைங்களை படிப்புல தெளிவா வரக்கூடிய தன்மை, கலைத்துறையில பிரகாசிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்கள உயர்ந்த இடத்துல வரக்கூடிய ஒரு தன்மை, காலங்காலத்துல கல்யாணம் நடக்கலேன்னு சொல்லி தாம் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கலைங்கிற ஏக்கத்தில் இருக்க வேண்டிய தாய்மார்களுக்கு அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய ஒரு நேரமும் இந்த வருஷம்தான். நல்ல உத்தியோக முயற்சி, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தால் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமும் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லபடியாவே இருக்கு. அற்புதமான வருஷம்னு சொல்லலாம். இந்த வருஷம் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் தொட்டது எல்லாமே தொடங்க போகுது. ஒரு வாழ்க்கையில மனிதனுக்கு தேவையான சொத்து சுகம் வண்டி வாகனங்கள் எல்லாமே அமையக்கூடிய நேரம் இந்த 2025 தான். முறையான வழிபாடுகள்ல முறையான பக்குவங்கள்ல அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க வேண்டிய சிவன் கோவிலை பிடிச்சுக்குங்க. ஏன்னா இந்த 2025 சித்திரை மாசம் ராஜான்னு சொல்லக்கூடிய அதிபதி சூரியன் தான். சூரியன்னா சிவன், மந்திரியும் கேட்கக்கூடியது சந்திரன். அப்ப சிவனையும் பார்வதியும் பிடிச்சுக்கிட்டு வாழ்க்கையை நினைச்சு வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா சுகபோகமான ஒரு வாழ்க்கை மேசராசிக்காரங்களுக்கு வாழக்கூடிய தன்மைகள் நிறையவே இருக்கு. பல யோகங்கள்லாம் கிடைக்க போகுது. இத்தனை வருஷம் இத்தனை மாசங்கள் கஷ்டப்பட்டு 2024 வரைக்கும் கஷ்டப்பட்ட மேசராசிக்கு வாழ்க்கை உச்ச நிலையில 2025 நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. சின்ன 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 இடையூறுகள் வரதான் செய்யும். அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிக்குள்ள பல இடையூறுகள் வரதான் செய்யும். ஏன்னா மேசராசிக்கு அதிபதி செவ்வாய். முருகனையும் வழிபட்டுக்கிட்டு வாங்க. டைம் கிடைச்சிச்சுன்னா வடபழனி முருகன் கோவில போயிட்டு மானசீகமா மனசார வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க மனக்குறை போகும், பணக்குறை தீரும், பொன்னும் பொருளும் அள்ளி வரக்கூடிய ஒரு தன்மை மேசராசிக்கு தான் உண்டு. ஏன்னா மேசராசிக்கு ராசிக்கு 12வது வீட்டுல ராகு பகவான் இருந்திருக்கிறாரு, சுக்கிர பகவான் இருந்திருக்கிறாரு. இந்த யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய வருஷம் தான் இந்த வருஷம். மேலும் மேலும் சிறப்பாக அடையக்கூடிய நேரங்காலங்கள் வருது. அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டுங்க, நல்ல தெளிவான எண்ணத்தோட இருங்க, தானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க, ஆன்மீக ஈடுபாட்டுல சிவபெருமான கிச்சின்னு பிடிச்சுக்குங்க. உங்க வாழ்க்கை பொன்னான நாளா வரும், மண்ணான நாளா வரும். உங்களுக்கு யாராவது தொந்தரவு தொலை பண்ணியிருந்தா கூட அதுல இருந்து விடுபடக்கூடிய ஒரு வருஷமும் இந்த 2025 தான். அடுத்தவன் சுற்று வட்டாரத்துல 4 திசையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை ஓகோன்னு வருதேன்னு கெட்ட பார்வை பார்த்திருந்தா கூட உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. ஏன்னா சூரியன் பலமா இருந்திருக்கக்கூடிய தன்மை உங்க ராசிக்காரர்களுக்கு நிறையவே இருக்கு. முறையா தெய்வத்தை வழிபடுங்க. ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமான வழிபடுங்க. திங்கக்கிழமை சந்திர பகவானை வழிபடுங்க. பாம்புக்கு தலம் கேட்கறது திங்கக்கிழமை, வாழும் கேட்கறது ஞாயிற்றுக்கிழமை. இப்படி முறையா 2 நாள் மட்டும் ஏதாவது ஒரு கோயில போய் வழிபட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு வந்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு உண்டான யோகத்தை யாராலையும் தடுக்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு லாட்ரி சீட்டு வாங்கினா கூட யோகன்னு சொல்லலாம். புது புது ப்ராஜெக்ட் பணத்தை ரெட்டிப்பாக்கக்கூடிய ஒரு தன்மைகள் நிறையா வரும். நிறைய படத்தங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய தன்மையும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. இதுதான் தருணம், இதுதான் நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த 2025 பயன்படுத்திக்குங்க. ஆக மொத்தம் 2025 ஏப்ரல் மாசத்துக்கு மேல அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசம் வரைக்கும் மேசராசிக்கு தான் பலன் அதிகம். ஏன்னா மேசராசிக்கு ராசிக்கு 12வது வீட்டுல சனி பகவான் குரு பகவான் வீட்டுல இருக்கிறனால நீங்க அரசியல்லையும் பிரவேசம் பண்ணலாம், ஒரு உயர்ந்த பதவியும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. காவல்துறையா இருந்தா புதுசா ஒரு ஸ்டார் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நிலைமைகள் யோகங்கள் தரக்கூடிய தருணம் மேச ராசிக்கு தான், நம்பர் 1 ராசிக்கு தான் உண்டு.
சிவனை வழிபடுங்க, பிடிச்சுக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஒரு ஒரு ருத்ராட்சம் ஒண்ணு அணிஞ்சுக்கிட்டு வாங்க. ஏன்னா இந்த வருஷத்துக்கு அதிபதி சூரியன் தான். அண்ணாமலையாரை போய் வழிபட்டுக்கிட்டு வாங்க. ஒரு ருத்ராட்சம் அணிஞ்சு வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையானது தெளிப்பா, தெளிவா, ஆரோக்கியம் கிடைச்சு கொடுக்கக்கூடிய தன்மைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா பெண்களுக்கு தான் இந்த முறை உடல் சூழ்நிலை தொந்தரவு வரும். உடம்பு சுஸ்தாகும், எலும்பு பலம் குன்றும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இருக்க சிவபெருமான வழிபடுங்க. பார்வதி தேவியை வழிபட்டு வந்தா வாழ்க்கையானது பொன்னான நாளா வரும். மேசராசி அன்பர்களுக்கு சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைச்சு மேலும் மேலும் இந்த 2025 செழிப்பா வளரணும். சிவாய நம. வணக்கம். புத்தாண்டின் போது நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல காலம் எப்படி இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. இந்த 2024 நீங்கள் கடத்திட்டு 2025 நோக்கி வரீங்க. இந்த புதிய புத்தாண்டு உங்களுக்கு என்றென்றும் சீரும் சிறப்பினை தரும். ஏனென்றால் சில கிரகங்கள் தனக்குத்தானே பரிவர்த்தனையாகவும் தனக்குத்தானே ஒரு பாதுகாப்பான இடத்துல இருந்து அதோடைய கதிர்கள் உங்கள் மீது படுவதால் இந்த புத்தாண்டானது உங்களுக்கு சிறப்பினை தரும். அதை வைத்து தான் சொல்கிறோம். தைரியஸ்தானத்தில் அந்த சனி பகவான் இருக்கார். பாதகாதிபதி ஸ்தானத்துக்கு போகாமல் பாதகஸ்தானத்திலிருந்து வக்ர நிலையில் இந்த 9ஆம் இடத்துக்குடையவன் தனுசுக்குடைய குரு பகவான் இருக்கிறார். ஆகையினால் அவருடைய இடத்துக்கு அது அங்கே இருப்பதாலும் மீனத்துக்கு 3இல் மறைந்திருப்பதாலும் குரு பகவான் பாதுகாப்பாக இருக்கிறார். உங்களுக்கு பொன் பொருள் உங்களுடைய அனைத்து சக்திகளுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கிற குருவும் சேஃப்டியாக இருக்கார். உங்களுக்கு தொழில் வளம், தொழில் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற நன்மை இவையெல்லாம் சனி பகவான் கொடுப்பார். இவரும் பாதுகாப்பாக இருக்கார். ஆகையினால் இவர் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்கார். சூரிய பகவான் தன்னுடைய இந்த ஆண்டு பலனின் போது தனுசு ராசியில் நண்பருடைய இடத்துல இருக்கார். அப்படி இருக்கும்போது இந்த 3 பெரிய கிரகங்கள் சரியான இடத்துல இருக்கு. ராகுவும் கேதுவும் அவங்கெல்லாம் எதிரிடையான இடத்துல இருந்தால் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்மையை செய்வாங்க. அப்படி செய்கின்ற போது நாம் ஒவ்வொரு ராசியிலையும் இந்த கிரக அமைப்பு என்ன செய்யணும் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது முதல்ல மேஷராசிக்காரர்களை எடுத்துக்குவோம். அந்த மேஷராசிக்காரர்களுக்கு 12இல் இருக்கும் ராகானவர் அவங்க தாத்தா, அவங்களுடைய தாத்தாவினுடைய சொத்து, அவங்களுடைய தாத்தாவினுடைய குணாதிசயங்கள், பாரம்பரியம் அதெல்லாம் 12 விரயத்தில் இருக்குது. எங்கேயோ நாடு விட்டு நாடு போனவங்க கூட இந்தியாவுக்கு வந்து தன்னுடைய மூதாதையர்களை சொத்து பாதுகாக்கின்ற ஒரு ஏற்பாடை செய்வதற்கான நேரம் இது. இப்போ நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்வதும் நிலங்கள் மூலமாக பல பிரச்சனைகள் உருவாகுவதும் இதன் மூலமாக அரசாங்கம் சிக்கி தவிக்கின்ற நிலை ஏற்படும். கண்டிப்பாக அரசாங்கம் சிக்கி தவிக்கும். காரணம் என்னவென்றால் அவர்களுடைய கோட்பாடு அந்த அரசுக்கு எதிராக அரசை போட்டுடும். அது ஒரு நன்மை மாதிரி தெரியும், ஆனால் நன்மை இல்லை. ஏன்னு கேட்டால் அந்த ராகு 12இல் இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் என்ன பண்ணுன்னா ஏகப்பட்ட சிக்கலை உண்டு பண்ணிடுவான். நமக்கு அது ஆதாயம், அது ஆதாயம்னு சொல்லி ஆதாயம்னு சொல்லிகிட்டே போய் உங்களை இக்கட்டான சூழ்நிலை. அரசுனாவே சூரியன் தானே, அந்த சூரியனுக்கு கேந்திரத்தில் இருப்பதனால அரசை லாக் பண்ணும், அவங்களோட செயல்பாடை லாக் பண்ணும். ஆனால் வெவ்வேறு திட்டங்களாக இருக்கும். அந்த திட்டம் செயல்படும் போது பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். ஆகையினால மேஷராசி நேயர்களுக்கு இது நிறைய பாதிப்பு வரும். அவன் பூமிக்காரகனுடைய செவ்வாயோட வீடாக இருப்பதனாலும் அந்த பூமிக்காரகனுடைய அமைப்பு அந்தந்த பிறப்புக்கு ஏற்ப ஒவ்வொரு மனிதனும் ஆணோ பெண்ணோ குழந்தையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் அவங்களுடைய ஜாதக அமைப்பு பிரகாரம்தான் அது செயல்படும். ஆகையினால் பிரச்சனை என்பது எல்லோருக்கும் ஒரு மாதிரி வராது. அவங்கவுங்க பிறப்புக்கு ஏற்ப அந்த பிரச்சனையானது அவங்களுக்கு சரி செய்யும்.
இந்த புத்தாண்டு பலன் மூலமாக பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும். மேசராசி நேயர்களே, உங்களுடைய உங்களுடைய கால் பாதத்தில் ஏதேனும் அடிபட்டு இரத்தம் சிந்துகின்ற நேரம் வரும். கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய நோய் என்னன்னு தெரியாமலே டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்களுடைய நோயை வேறாக மாற்றி அதன் மூலமாக உங்கள் உடல் பாதிப்பதற்கும் வாய்ப்புள்ளது. அந்த 6ஆம் இடத்துல இருக்கிற கேது அவர் அப்படி தான் செய்வார். இருக்கிறது இல்லைன்னு சொல்லிடுவார். அது இல்லை, இருந்ததை இல்லை, இருக்க ஒவ்வொன்றையும் மாற்றி மாற்றி பேசுகின்ற சூழ்நிலையை அவர் உண்டு பண்ணிடுவார். அந்த சூரியன் சாரம் சந்திர சாரத்தில் அவர் செல்லும்போது இந்த சம்பவம் அரசுக்கு நடக்கும். ஆகையினால மக்களும் அரசும் கவனமாக இருக்கணும். இதுதான் மேசராசி நேயர்களுக்கு நாம் இந்த புத்தாண்டில் உணரக்கூடிய ஒரு உண்மை சம்பவமாகும். இதை நன்கு உணர்ந்து நீங்கள் எது செய்தாலும் தீர தனக்குத்தானே முடிவு செய்யுங்கள். நல்லா யோசிங்க. அவசரப்பட்டுட்டு போயிடாதீங்க. தானே அதுக்கு காரணகர்த்தாவாக மாறிடாதீங்க. இதுதான் உங்களுக்குள்ள புத்தாண்டு பலன். ஆனால் ஒரு 70% நீங்கள் நல்லா இருப்பீங்க. அந்த 30% உங்களை கொஞ்சம் கஷ்டத்துக்கு இழுத்துட்டு போகும். அதுலேருந்து நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். அதுலேருந்து தப்பிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர், அதாவது அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள், சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு சார்ந்த ஒரு சப்ஜெக்ட் பார்த்துட்டு இருக்கோம். அது என்ன சார் சயின்டிஃபிக்னு சொல்றீங்க அப்படின்னா, எந்த வித மூட நம்பிக்கைக்குள்ளேயும் போகாமல், இந்த யோகா இருக்கு அந்த யோகா இருக்குங்கிறதுலாம் எடுத்துக்காமல், செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம்லாம் சொல்லாமல், ஒரு கிரகமும் ஒரு இடத்திலும் இருந்தா கர்மா எப்படி செயல்படுகிறது, ராசிக்கு கோச்சாரம் எப்படி செயல்படுகிறது, லக்னத்துக்கு தசாபுக்திகள் எப்படி செயல்படுகிறது, நட்பு அதிநட்பு பகை நீச்சம் உச்சம் இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தை அருளிய முன்னோர்கள் எதுக்கு சொன்னாங்க, அந்த மூலமாக என்ன மாதிரி கர்மா செயல்பட்டு நம்மளுடைய இந்த பிறவியில் போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற கர்மா இந்த பிறவியில் எப்படி ஒரு வாழ்க்கை சம்பவங்களாக நம்ம உருவெடுக்க போகிறதுங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வீடியோட மேஷ ராசிக்கு ஆங்கில புத்தாண்டு 2025, அதாவது ஜனவரி மாசத்திலிருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் 2025 எத்தகைய ஒரு வருடமாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது என்பதை கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். பிடித்த வீடியோஸ் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா முதல் 3 வருடங்கள், ஜனவரி பிப்ரவரி மார்ச் 3 மாதங்கள் 2025 ஒரு மாதிரியான ஆண்டு கிரகத்தின் அமைப்பு இருக்கு. அதாவது குரு மேஷத்துக்கு 2ஆம் இடத்திலே நீடித்து ரிஷபத்தில் இருக்கிறார். அதே சமயத்தில் ராகு 12ஆம் இடத்திலும் கேது 6ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார். மார்ச் ஏப்ரல் மிடில் வரைக்கும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மார்ச் எண்டில் மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி, ஏப்ரல் ராகு கேது பயிற்சி, மே குரு பயிற்சி நடக்குது. ஸோ முதல் 4 மாசம் பலன்கள் எப்படி, கடைசி 8 மாசம் பலன்கள் எப்படிங்கிற மாதிரி நாம 2 பிரிவாக 2 பார்ட்டாக நாம பிரிக்க போறோம். பலன்கள் பார்க்குறோம் ஒரு ராசிக்கும். அந்த அடிப்படையில் முதல் 4 மாசம் எப்படி இருக்காங்கன்னா, ராகு 12ஆம் இடத்துல, கேது 6ஆம் இடத்துல, குரு 2ஆம் இடத்துல, சனி 11ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார். ஸோ இத்தகைய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான். ஏன்னா சனி 11ல் இருக்கிறது ஒரு கோல்டன் டைம். பல விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிக்கு வழி கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும், கடந்த ஒரு 2024 சனி 11ஆம் இடத்துல வந்ததுலேருந்தே சில பிரச்சனைகள் தீர்ந்து மனசுல உற்சாகத்தோட தான் நீங்க மேஷராசிக்காரர்கள் இருந்திருக்கிறீங்கிறதா நிதர்சன உண்மை. அதற்கு முன்னாடி தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நம்ம கஷ்டப்பட்டு 22, 21லலாம் 23, 24 கொஞ்சம் ஓரளவுக்கு ஓர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கீங்க. அந்த அடிப்படையில ராகு 12ஆம் இடத்துல சில வெளிநாடு பயணங்கள், சில விரயங்கள், சுப செலவுகள்லாம் கொடுத்துட்டு இருக்கார். 6ஆம் இடத்து கேது பார்த்தீங்கன்னா வம்பு வழக்குகள் கேஸு சில பிரச்சனைகள் சில பேருக்கு கொடுத்து, சில பேர்த்துக்கு வரவு செலவுல சில மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கார்.
குரு பார்வையில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நிவர்த்தியாக தான் இருக்கு. அது வந்து ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் எப்படி மாறுதுன்னு பாத்தீங்கன்னா, குரு 3ஆம் இடத்துக்கு வந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறதுனால பாத்தீங்கன்னா, நண்பர்கள் விஷயத்துல, பங்குதாரர் விஷயத்துல, கஸ்டமர்ஸ், கிளையண்ட்ஸ் அது மாதிரி விஷயத்துல உங்க சர்க்கிள் கொஞ்சம் பெருசாகுது. உங்களுடைய சோசியல் லைஃப் கொஞ்சம் அதிகமாக போகிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்ப இருந்து ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய மே 2025 இருந்து அடுத்த 8 மாதங்கள் பாத்தீங்கன்னா, குரு பார்வை மேஷராசிக்கு 7ஆம் வீடு என்று சொல்லப்படுகிற துலாமை பார்ப்பதனால் உங்கள் பழக்கம், வெளிவட்டாரம் பழக்கங்கள், சோசியல் லைஃப் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆக போகிறது, பெரிதாக போகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். குடும்பத்தில் வந்து கருத்து வேறுபாடுகள், சில புணக்குகள் இருக்கும் பட்சத்தில் அதெல்லாம் கொஞ்சம் தணிஞ்சு கொஞ்சம் நல்லாவே ஒரு ஐக்கியம், அன்னோனியம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக குரு பார்வை 7ஆம் வீட்டுல பார்க்கறது கொடுக்கும். அதே சமயத்துல உங்களுடைய வெளிவட்டார பழக்கங்கள், நீங்க வந்து பிசினஸ்ல இருக்கிறவா இருந்தா கஸ்டமர்ஸு, கிளையண்ட்ஸு, வாடிக்கையாளர்கள் இன்னுமே நிறைய பேர்த்தோட மீட் பண்றது, இன்னும் உங்க ப்ராடக்ட்ஸை வந்து அதிகமா போய் பல பேர்த்துக்கு கொண்டு போகிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்துல இப்போ மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறம் சனி பயிற்சி வந்து 12ஆம் இடத்துக்கு போய் நிறைய விரயங்களையும், விரய சனியாக ஆப்ரேட் பண்ணி 7 நாள் சனியை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ விரய சனி என்ன கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டிராவலிங், அதிகமான சுப செலவுகள், அடுத்த லெவல் டெவலப்மெண்ட், அதாவது தொழிலதிபர்களாக எடுத்துட்டீங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட்டுக்கு வேணுங்கிற உத்வேகமான ஒரு சுப முதலீடு, ஒரு அபிவிருத்திக்காக செய்யக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதே வேலையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒரே இடத்துல இருந்துட்டோம், கொஞ்சம் சேச்சுரேட்டடா இருக்கு, கொஞ்சம் ஸ்டாக்னண்டா இருக்கு, அடுத்த லெவலுக்கு நம்ம போக வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கிறது அந்த சனி 12ஆம் இடத்துல போய் உங்களை உத்வேகப்படுத்தி உங்களை கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நிமித்தி நகர்த்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பு தான் இந்த 7 நாள் சனி வந்து விரயசனியாக கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கிறார். அதே மாணவ செல்வங்களா இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு ஸ்கூல் விட்டு இன்னொரு ஸ்கூல் மாறி படிக்கிறது, ஒரு அதிகமான ஒரு கோச்சிங் சென்டருக்காக ஒரு எக்ஸ்ட்ரா கோச்சிங்காக இன்னொரு இடம் போகிறது, ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமா போய் சேர்ந்து படிக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மேஷராசி மாணவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டு 2025 குறிப்பாக ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் மேஷராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே சமயத்தில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள், அவங்களுடைய வெளிவட்டார சர்க்கிள் குருவின் பார்வையினால அதிகமாகுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ராகு 10ஆம் இடத்துக்கும் கேது 5ஆம் இடத்துக்கும் வரும்பொழுது என்ன மாதிரி கொடுக்குதுன்னா, குழந்தைகள் விஷயத்துக்காக ஒரு சுப செலவுகள் அல்லது குழந்தை பேர் எதிர்பார்க்கக்கூடிய தம்பதியர்கள் வந்து குழந்தை பேர் பெறக்கூடிய அமைப்பு, பூர்வீகத்துல சில விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய அமைப்பு, தந்தையாருக்கு சில அக்கறை கொடுக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு, அதே சமயத்துல 11ஆம் இடத்துல ராகு இருந்து சில நல்ல லாபங்கள் பெறக்கூடிய, ஒரு வெளிநாட்டுல போய் கொஞ்சம் டிராவல் பண்ணி ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு வர்றது, ஒரு அந்நிய செலாவணி மூலமாக ஒரு ஃபாரின் கண்ட்ரி மேல ஒரு ஆதாயம் பெற்று வருகிறது. குறிப்பாக ராகு கேது தசை நடக்கிறவங்களுக்குலாம் அது மாதிரி ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 2025 மே மாதம் முதல் அடுத்த 8 மாதங்கள் டிசம்பர் 2025 வரைக்கும் நான் சொன்ன நல்ல ஒரு லாப விஷயங்கள், பொருட்செல்வம், வெளிவட்டார பழக்கத்துல வந்து நல்ல ஒரு தேர்ச்சி, முன்னேற்றம், அதே சமயத்துல அடுத்த கட்ட வாழ்க்கை நகர்வுக்காக அது எம்ப்ளாயீஸா இருந்து வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் அதிபர்களா இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாய்டு என்று சொல்லப்படுகிற சுய தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி, அதுக்கு வேணுங்கிற சில முயற்சிகள் எடுக்கக்கூடிய முன்னேற்ற பாதைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த 2025 மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டாக, முதல் 4 வருடம் ஒரு மாதிரி சௌரியமான ஒரு விஷயமாகவும், அடுத்த வரக்கூடிய 8 மாதங்கள் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக உங்களை கொஞ்சம் நகர்த்தி கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்புள்ள கிரக அமைப்பு வந்து மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ இதுவரை வந்து மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, ஒரு மாதிரியா ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஒரு பேட்டர்ன்ல போயிட்டு இருந்தவங்க அடுத்த வரக்கூடிய ஆண்டில்
சில மாற்றங்கள் எதிர்கொள்ள வேண்டிய அமைப்பு இருக்கு. சம் டெம்பரரியா சில டிஸ்கம்ஃபர்ட்டாகவும் கொஞ்சம் ஒரு மன உளைச்சலும் சில அதிக முயற்சியும் அலைச்சலும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா திரும்பி பார்க்கும் பொழுது 2025 வந்து ஒரு மாற்றங்களை கொடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வேணுங்கிற சொகுசான வாழ்க்கை, முன்னேற்றமான வாழ்க்கை, மோர் ஸ்டேபிளரான ஒரு 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 குடும்ப அமைப்பு, அது மாதிரி விஷயத்துக்கு வேணுங்கிற ஒரு உத்வேகப்படுத்தக்கூடிய ஒரு கிரக பயிற்சிகளாக குறிப்பாக ராகு பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி வந்து உங்களுக்கு அமைஞ்சு கேதுவும் 5ஆம் இடத்துல வந்து நல்லா உற்சாகப்படுத்தி ஒரு விஷயத்தை பெறுவதற்காக என்னென்ன விஷயங்கள் என்னென்ன முயற்சிகள் நீங்க செய்யணுமோ எல்லா முயற்சிகளையும் செய்ய வைத்து உங்களை 7.5 நாடு சனி வந்துருச்சுன்னு பயப்படக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் வந்து உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பருவத்துக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அது மிடில் ஏஜ் பீப்புளா இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி, அல்லது இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு 25-20 வயசு உள்ள ஒரு இளைஞர்களா இருந்தாலும் சரி, ஒரு 7.5 நாடு சனி வரும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில வந்து சில விஷயத்தை கத்துக்க வேண்டிய விஷயத்தை கத்துக்கிட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டிய ரிஸ்கை நம்ம எடுத்து அந்த 7.5 வருடங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கும் பொழுது எத்தகைய ஒரு முன்னேற்றத்தையும் வருமான ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பர்சனலாகவும் நம்ம மனம் மெச்சூரிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ரீதியாகவும் எல்லா ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் ரீதியிலையும் எவ்வளோ ஒரு முன்னேற்றத்தையும் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் நம்ம பெற்றோம் என்பதை நீங்கள் அப்பதான் வந்து அறிந்து என்னதான் சிரமப்பட்டாலும் அதுதான் பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் என்று சொல்லப்படுகிற ஓரளவுக்கு நல்ல ஒரு விஷயம்தாங்கிறத நீங்கள் அப்புறம் ஒத்துப்பீங்க. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம சில செலவுகள் செய்கிறதும் சில உத்வேகமாக சில முயற்சிகள் எடுக்கிறதும் ஒரு ஒரு சுப முதலீடு செய்வதற்காக ஒரு கடன் படுவதும் இது எல்லாமே வந்து மன அழுத்தத்தையும் சில பிரச்சனைகளையும் கொடுத்தாலும் பிற்காலத்துல பாத்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து ஆரம்ப கட்ட ஒரு முன்னேற்றத்துக்கான ஆரம்ப கட்ட ஒரு நடவடிக்கையாக அமைஞ்சதுங்கிறத நீங்க அப்புறம் தான் நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த 2025 வந்து ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு, கேது, குரு, சனிங்கிறதெல்லாம் மாறக்கூடிய ஒரு ஆண்டாக இருப்பதனால் இது அதிகமான ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு ஆண்டாக எல்லா ராசிக்கும் 2025 இருக்க போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். குறிப்பா மேஷ ராசிக்கு நான் சொன்ன பலன்கள் வந்து முதல் 4 மாசத்துக்கு ஒரு சுமாரான ஒரு அமைப்பான ஒரு ஒரு பேட்டர்னாகவும் 4 மாசத்துக்கு அப்புறம் நல்லாவே எல்லா வயதினருக்குள்ள மேஷராசிக்காரர்களுக்கும் நான் சொன்ன வகையில் வந்து மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இது வந்து ஒரு பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, உங்க ஜாதகத்துல கிரகங்கள் எந்த மாதிரி தன்மையில இருக்கு, தசநாதன் இப்ப கோச்சாரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கார், புக்திநாதன் எப்படி இருக்கிறாரெல்லாம் வைத்து உன்னமே துல்லியமான பலன்கள் நாம பெற முடியும். வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உன்னமே வந்து உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கேள்விக்கு கரெக்டான விஷயங்கள் என்ன மாதிரி ஒரு அமைப்பு உண்டு, இமீடியட் ஃபியூச்சர் லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி சொல்லுது, நம்மளுடைய கடந்து வந்த வாழ்க்கை எப்படி இருந்ததுங்கிற எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒரு கிளாரிட்டி பெறக்கூடிய அமைப்பு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமா நீங்க வந்து பலன் அறிய முடியும். இது பொதுவான பலன் என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.